வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வீடியோ அழகான வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்குள்ளே ஒரு லைக் பண்ணிட்டு, சேனல் பிடிச்சிருந்தா சேனல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வந்து எப்போதுமே நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள், சந்தோஷம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில கடந்துட்டு தான் வந்துகிட்டே இருப்போம். ஆனா, அதுக்கான நேரத்த வந்து நம்ம சந்தோஷங்கள வந்து கஷ்டத்துக்காக நெறைய பேர் நம்ம ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டே போயிட்டுருப்போம். அந்த நேரம் வந்து மறுபடியும் நம்மளுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்காது. அதனால வந்து எந்தெந்த நேரம் நம்ம என்ன செய்ய முடியுமோ, தயவு செஞ்சு அத வந்து செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கைய வந்து சந்தோஷமா வாழணும். அப்படி ஒரு அழகான ஒரு கதை தான். என்ன கதை அப்படின்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 40 வயசாயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, குழந்தைகள் பிறந்துருச்சு, எல்லாமே பிறந்துட்டு குழந்தைங்கள வளர்க்கல செய்றதுல ரொம்ப கஷ்டம். அப்ப வந்து என்னடா செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு சந்தோஷமுமே அவர் வாழ்க்கையில வந்து கிடையாது. வந்து கஷ்டம் கஷ்டம்னு நெனச்சுக்கிட்டே தான் ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டு, ஒரு சமயத்துல நம்ம வந்து நல்லா உழைக்கணும் அப்படிங்கிறத வந்து நல்லா வந்து அவரு யோசிச்சு நல்லா உழைக்காரு. சரிங்களா? நல்லா உழைச்சு ஏகப்பட்ட பணம் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து சொல்றாரு, "நம்ம ஃபேமிலியோட நம்ம சந்தோஷமா இனிமேல் இருக்க போறோம்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க பட்சத்தில, திடீர்னு அவருக்கு வந்து ஒரு நாள் வந்து யமதர்மன் வந்து சொல்றாராம், "நீ உன்னோட ஆயுசு வந்து முடிய போகுது." அப்படின்னு வந்து சொல்லியாச்சாம். ஐயோ! நான் இவ்வளோ பணம் சம்பாரிச்சுட்டேனே! என்னால வந்து சந்தோஷமா வாழ முடியலையே! எனக்காக ஒரு நாள் மட்டும் வந்து எனக்கு குடுங்க. நீங்க இந்த பணத்த பூரா நீங்க வச்சுக்கோங்க. அதனால வந்து நான் எனக்கு அந்த ஒரு நாள் மட்டும் குடுங்க. நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ, அப்ப அந்த யமதர்மர் சொன்னாராம், "அதெல்லாம் வந்து முடியாது" அப்படின்னு வந்து சொல்லிட்டாராம். அப்ப வந்து 1 மணி நேரம்னாலும் எனக்கு குடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, 1 மணி நேரம் கூட உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்ட்டாங்களாம். அப்ப லாஸ்ட்டா 1 நிமிஷம்னாலும் எனக்காக வந்து குடுங்க அப்படின்னு சொல்ற பட்சத்தில, அவருக்காக வந்து ஒரு டைரி மட்டும் சின்ன டைரி மட்டும் ஒரு ஒரு பக்கத்துல வந்து எழுதுறாராம். வாழ்க்கையில வந்து இன்பம், துன்பம் 2மே வரும். அந்தந்த நேரத்துல வந்து அத வந்து நம்ம சந்தோஷம் வந்து நான் அனுபவிக்கணும். நம்ம வந்து கஷ்டத்துக்காக வந்து இன்பத்த வந்து என்னைக்கும் விட்டுக் குடுக்கக் கூடாது அப்படிங்கிறத வந்து எழுதிட்டு, அவரோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவர் உழைச்சு, உழைச்சு என்ன செஞ்சாரு? கடைசி வரைக்கும் கஷ்டம் மட்டுமே அந்த வாழ்க்கையில வந்து பட்டுருக்காரு. அதனால வந்து எந்த நேரம் எத நம்ம செய்யணுமோ கண்டிப்பா வந்து அத செய்யணும். நம்ம கஷ்டத்துக்காக அத வந்து ஒதுக்கி வைக்கக் கூடாது. ஆ வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து கடந்து போறது தான் வாழ்க்கை. நிம்மதியான வாழ்க்கைய வாழுவோம். அந்தந்த நேரத்துல எல்லா பிரச்சனைகளும் வந்து நம்ம சரி செஞ்சுட்டு வாழ்க்கைய வந்து கடந்துக்குவோம். நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டா போய் நம்ம திரும்பி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து வாழ்க்கை இருக்காது. இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு படிச்சதில் பிடிச்சது கதை. ஒரு அழகான கதை. நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதுவும் ஒண்ணு. கண்டிப்பா இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான பதிவுல பார்க்கலாம். பாய்.